ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2022 வருஷம் மிஸ்டர் தமிழ்நாடு பட்டம் பெற்ற ஆணழகனை இப்போ சந்திக்க போகிறோம். அவர் நம்ம பகுதியைச் சேர்ந்த 24 வயது இளைஞர். இதோ இப்போ அவர் வீட்டில் இருக்கிறோம். Hi friends, I am Rahul. பல போட்டிகளில் கலந்து கொண்டு அவர் வாங்கிய பரிசு பொருட்கள் தான் இவை. அவருடன் ஒரு கலந்துரையாடல் இதோ உங்களுக்காக. ஹலோ ராகுல். ஹாய் சார். உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே சார். உடற்பயிற்சியில் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எந்த வயசில் உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்துச்சு? நான் வந்து கரெக்டாக 11th ஸ்டாண்டர்ட் படிக்குள்ள அந்த ஆர்வம் வந்துச்சு சார். நீங்கள் எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? நான் வந்து பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். இது திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி பெரியார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் தான் கடலூரில் படித்தேன். அப்புறம் ஒரு டிசிஏ ஒரு டிப்ளமோ அப்ளிகேஷன் அந்த கோர்ஸ் படிச்சிருந்தேன். வாழ்த்துக்கள். ஓகே சார். +1 படிக்கும்போது உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்துச்சு சொன்னீங்க இல்லையா? ஆமாம் சார். யாரை பார்த்து உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்துச்சு? அப்போ வந்து எங்கள் மாஸ்டர் ஒருத்தர் பாலமுருகன் அவர் பேர். அவர் கூட ஐசிஎஃப் டீமில் கோச்சாக இருக்கார். இப்போ வந்து ரீசெண்டாக தமிழ்நாடு அமைச்சர் ஆணழகன் சங்கம் இருக்குல்ல, அதோட செயலாளராகவும் இருக்கார் அவர். அவரை பார்த்து தான் உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்துச்சு? ஆமாம் சார். தான் பெற்ற விருதுகளை பற்றி அவரே கூறுகிறார், கேளுங்கள். இந்த அவார்டு வந்து நான் மிஸ்டர் கடலூர் பண்ணக்குள்ள செகண்ட் ப்ரைஸ் பண்ணேன் 2021. இந்த அவார்டு வந்துட்டு பாண்டிச்சேரியில் 4th பிளேஸ் பண்ணக்குள்ள வாங்கினது இந்த அவார்டு. ஃபஸ்ட்டு என்னோட காம்படிஷன்னா இந்த அவார்டு தான் ஃபஸ்ட்டு. இந்த அவார்டு வந்து கன்னியாகுமரி காம்படிஷனில் 3rd பிளேஸ் பண்ணது. இந்த அவார்டு வந்து நான் ஐயப்பந்தாங்கல்ல ஃபர்ஸ்ட் ப்ரைஸு மிஸ்டர் தமிழ்நாடு பண்ணக்குள்ள வாங்கினது. ஜிம்முக்கு போகிறவங்க என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம்? என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எடுக்கலாம்னா சிக்கனு, வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, நட்ஸு, எக்ஸு. மிஸ்டர் ராகுல், ஸ்டெராய்டை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஸ்டெராய்ட்ஸ் நான் யூஸ் பண்ணதில்லை, சஜஷனும் பண்ண மாட்டேன். அப்புறம் அது ரொம்ப உடம்புக்கு கெடுதல். ஹலோ ராகுல், இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நேச்சுரல் ஃபுட்ஸ் எடுத்துக்கங்க. பாடியை ஃபிட்டாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு நோயும் வராது. ஸ்மோக் பண்ணாதீங்க, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய தேவையே இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஒரு நிமிஷம், 2 வீலரில் போகக்குள்ள மறக்காமல் ஹெல்மெட் போடுங்க. பாய்.